வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு வெண்பூசணி தயிர் கறி பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல தோல் சீவி கட் பண்ண 1.5 கப் பூசணிக்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதுல பூசணிக்காய் முங்குற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். மூடி வச்சிடலாம். காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்தி எடுத்துடலாம். அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. பூசணிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் இந்த கறிக்கு நல்ல சுவையும் வாசனையும் கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்க விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மறுபடியும் கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்த தேங்காய் விழுது லைட்டா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச பூசணிக்காயை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். 2 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டணும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இது கூட 3/4 கப் கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிரை பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கங்க. சூடா இருக்கும்போது சேர்த்தோம்னா இந்த கறி நீர்த்து போயிடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய சுவையான வெண்பூசணி தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.